என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் அக்டோபர் 2023 செமஸ்டர் எக்ஸாமில் 10 மார்க்ஸ் கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், 3x² / 2 - 5/x the whole power 13 இதுக்கு வந்து மிடில் டேர்ம்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து 10 மார்க்ஸ் ப்ராப்ளம். இப்போ பொறுமையாக கவனிங்க, கண்டிப்பாக வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். நம்ம ஈஸியான மெத்தடில் தான் அப்ரோச் பண்ண போகிறோம். சரிங்களா, இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்கள், மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கொடுக்கக்கூடிய பவரில் என்ன நம்பர் இருக்குன்னு வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. அந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ. அப்போ என்னுடைய மதிப்பு வந்து n = 13. சரிங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மிடில் டேர்மை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ மிடில் டேர்முடைய ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாம். மிடில் டேர்ம் ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து +1 கொடுத்துக்கணும். இந்த எண்ணை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், n/2 + 1. இதுதான் மிடில் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த n இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், 13 கொடுக்கலாங்களா. அப்போ வந்து என்ன, n/2 அப்படின்னு என்ன, 13 / 2 + 1. 13/2 தான் ஃபஸ்ட் நம்ம கால்குலேட்டரை போடணும். சரிங்களா, இப்போ வந்து ஒரே ஸ்டெப்பில் நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 13 / 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கடைசியில் +1 அமுத்திங்கன்னா ஆன்சர்னு வருது பாருங்கள், 7.5. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கால்குலேட்டரை சால்வ் பண்ணிங்கன்னா 13/2ங்கிறது 6.5 வரும். 6.5 + 1 வந்து 7.5. இந்த மாதிரி 0.5 வந்துச்சுனாவே நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து 2 மிடில் டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா, இந்த 0.5 மறைச்சிக்கோங்க. இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 7 இருக்குங்களா. 0.5 மறைச்சிட்டிங்கன்னா என்ன இருக்குது, 7 இருக்கா. 7க்கு அடுத்த நம்பர் என்ன, 8. அந்த 2 தான் மிடில் டேர்ம். எப்படிங்க, இன்னொரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். 0.5 வந்தால் 2 மிடில் டேர்ம் இருக்கிற அர்த்தம். அந்த 0.5 மறைச்சிக்கணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட அடுத்த நம்பர் சேர்த்துக்கணும். 7 இருக்குது, 7உடைய அடுத்த நம்பர் என்ன, 8. அப்போ 7 and 8 தான் வந்து மிடில் டேர்ம். அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாங்களா, 7th டேர்மும் அதே மாதிரி 8th டேர்மும். 7th டேர்மும் 8th டேர்மு தான் மிடில் டேர்ம். 7th டேர்ம் அண்ட் 8th டேர்ம் ஆர் மிடில் டேர்ம்ஸ். அப்போ மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 7வது டேர்ம் 8வது டேர்ம் தான் மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களாமா. ஒரு நம்பர் லைன் போட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 7.5ங்கிற நம்பர் வந்து எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும், 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது. அதான் 7th டேர்ம் அண்ட் 8th டேர்ம் ஆர் மிடில் டேர்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா, இந்த 7.5ங்கிற நம்பர் 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 7 and 8 ஆர் மிடில் டேர்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, 0.5 மறைச்சிட்டு இந்த 7க்கு அடுத்த நம்பர் என்ன, 8. அப்போ 7 and 8 ஆர் வந்து மிடில் டேர்ம்ஸ். புரியுதுங்களா, இப்போ 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும், 8th டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 7th டேர்ம் 8th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்னா ஜென்ரல் டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம். அப்போ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதணும். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3x² / 2 - 5/x the whole power 13 = x + a the whole power n. இதுதான் வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறோம். புரியுதுங்களா, இந்த x இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 3x² / 2 எழுதிக்கலாங்களா. அப்போ x = 3x² / 2 இது x-னுடையது. அடுத்து பாருங்கள், a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், -5/x. அந்த சைனோட சேர்த்து எடுக்கணும். a = -5/x. புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், இந்த n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், n இருக்கிற இடத்துல 13 இருக்குது. அப்போ n = 13. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஜென்ரல் டேர்ம் உண்டான ஃபார்முலா எழுதணும். ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா என்னமா, TR + 1 = NCR x⁻n - r a⁻r. இதுதான் ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்கள், x, a, n இதோடைய வேல்யூ எல்லாமே இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா, அப்போ டீக்கு டி தான், ஆறுங்கிறது தெரியாது. அப்போ r + 1 அப்படி எழுதிக்கலாம். இந்த n-க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம் பாருங்கள், n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 13. அப்போ 13CR. இந்த x-க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 3x². 3x² / 2. இந்த n-க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 13 - r-ஓட மதிப்பு தெரியாது, அதனால் r தான். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், ஏக்கு பதிலாக -5/x. ஏக்கு பதிலாக -5/x the power r. அதாவது n-க்கு பதிலாக x-க்கு பதிலாக ஏக்கு பதிலாக அந்த வேல்யூ வந்து கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், இந்த 13CR அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்குது, இது / டினாமினேட்டர் இந்த இருக்குது. புரியுதுங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்துட்டாவே நியூமரேட்டர் தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டர் வந்து தனியாக பிரிக்கணும். தமிழில் வந்து தொகுதி பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ தனியாக பிரிக்கும் போது இந்த 13 - rங்கிறது நியூமரேட்டருக்கும் சொந்தம், அதே மாதிரி என்னன்னா டினாமினேட்டருக்கும் சொந்தம். சரிங்களா, எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள், 3x² பவரில் வந்து 13 - r பாருங்கள், நியூமரேட்டர் மட்டும் நான் தனியாக பிரிச்சிட்டேன். புரியுதுங்களா, டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், 2
2 இருக்குங்களா, 2 பவர் 13 மைனஸ் ஆர். சாமி நல்லா கவனிங்க பார்க்கலாம். நியூமரேட்டரை தனியாக பிரிச்சுட்டேன், அடுத்து டினாமினேட்டரை தனியாக பிரிச்சுட்டேன். அடுத்து இது பாருங்கள், இதையும் நியூமரேட்டர் தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டர் தனியாக பிரிக்கணும். அப்போ இந்த ஆர் வந்து நியூமரேட்டருக்கும் சொந்தம், அதே மாதிரி டினாமினேட்டருக்கும் சொந்தம். சரிங்களா? அப்போ தனியாக பிரித்தா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், -5 பவர் ஆர் எக்ஸ் பவர் ஆர்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள் 13CR இங்கே 3x² வந்து எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டில் தானே இருக்குது, மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். அதாவது நம்மளுடைய எய்ம் என்னென்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்க? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரணும், எக்ஸ் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது தனித்தனியாக பிரிக்கலாமா? தனித்தனியாக பிரிக்கும்போது பாருங்கள், இந்த 13 - ஆறுங்கிறது 3க்கும் சொந்தம், அந்த x² சொந்தம். கரெக்டுங்களா? அப்போ தனியாக பிரிக்கும்போது நம்மளுக்கு என்னமா வரும், 3 பவர், நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா, 3 பவர் 13 - ஆர். சாமி நல்லா கவனிங்க, 3 பவர் 13 - ஆர். அடுத்து என்ன வரும் பாருங்க, x² பவர் 13 - ஆர். சாமி பாருங்க, 3 பவர் 13 - ஆர், x² பவர் 13 - ஆர். 3x² தனித்தனியாக பிரிச்சிருக்கா, 3 பவர் 13 - ஆரும், அப்போ x² பவர் 13 - ஆரும் பிரிச்சிட்டேன். டிவைடட் பை இது பாருங்க 2 பவர் 13 - ஆர். அது கரெக்டாக தான் இருக்குது, அதை அப்படி எழுதிக்கலாம். இது -5 பவர் ஆர், அதை அப்படி எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள் x பவர் ஆர், இதை அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து பின்னாடி திருப்பி எழுதலாம். நல்லா கவனிச்சுங்க. இதைத்தான் நான் பின்னாடி அடுத்த பேஜில் எழுத போகிறேன். TR+1 = சாமி கவனிங்க சாமி, TR+1 = இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 13CR. அதை அப்படி எழுதிக்கலாங்களா? அப்போ 13CR. அடுத்து பாருங்கள் 3 பவர் 13 - ஆர், அதையும் அப்படி எழுதிக்கலாம். 3 பவர் 13 - ஆர். இங்கே கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். x² இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x² இருக்குங்களா. அப்புறம் இந்த ஸ்கொயரை வந்து வெளியே மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. மல்டிப்ளை பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பரால் மட்டும் இதை மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. இந்த 2 வந்து 2ஆல் எதாவது மல்டிப்ளை பண்ணணும், 13ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 13 நம்மளுக்கு என்னமோ வரும், 2 × 13 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 26ன்னு வருங்களா. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள் 2 × -ஆர் நம்மளுக்கு என்ன வரும், -2r. சாமி நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால் இந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் அதாவது 2ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 × 13, அடுத்து -2 × r. 2 × 13 வந்து 26, 2 × -r வந்து -2r. அடுத்து டிவைடட் பை இந்த 2 பவர் 13 - ஆருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே தான் வச்சுக்கிறேன். பாருங்கள் டிவைடட் பை 2 பவர் என்ன இருக்குது பாருங்கள், 13 - ஆர். அதை ஒன்றுமே பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டேன். அடுத்து இதில் பாருங்கள் -5 பவர் ஆர் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆர், அதையும் அப்படியே வச்சுக்கலாம். -5 பவர் ஆர் டிவைட் பை எக்ஸ் பவர் ஆர். நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மட்டும் தான் வேணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு வெளியே அதை பற்றி கவலை இல்லை, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுங்க, பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, TR+1 = 13CR. இங்கே பாருங்கள் 3 பவர் 13 - ஆர் டிவைடட் பை 2 பவர் 13 - ஆர். இந்த எக்ஸ் பவர் 26 - 2r இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எழுதிட்டேன். இந்த எக்ஸ் பவர் ப்ளஸ் ஆருக்கு பார்த்தீங்களா, மேலே போகும்போது எக்ஸ் பவர் -ஆராக மாறும். நான் சொல்கிற மீனிங் புரியுதுங்களாமா? இது எப்படி சார் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேணால் புரியிருக்காங்க, எழுதி காமிக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எக்ஸ் பவர் 26 - 2r இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இங்கே அப்படியே எழுதிட்டேன். எக்ஸ் பவர் 26 - 2r அப்படியே எழுதிட்டேன். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸை காரணத்துக்கு கொண்டு மாற்ற வேண்டாம், அப்படியே எழுதிச்சிங்க. இந்த எக்ஸ் பவர் ப்ளஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, மேலே போகும்போது எக்ஸ் பவர் -ஆர்னு வரும். இப்படி வரும், எக்ஸ் பவர் 26 - 2r, அடுத்து வந்து எக்ஸ் பவர் -ஆர்னு வரும். இதுவும் பேஸ் எக்ஸ் தான், இதுவும் பேஸ் எக்ஸ் தான். 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எழுதாமல் ஒரு தடவை பேஸ் எக்ஸ் எழுதிட்டு பவர் என்ன பண்ணியிருக்க போகிறோம், ஆட் பண்ணியிருக்க போகிறோம். அப்போ 26 - 2r -r அப்படி தான் எழுதியிருக்கேன். புரியுதுங்களாமா? நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் 26 - 2r அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய +r மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன மாறும், -ஆராக மாறும். மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -5 பவர் ஆர், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 13CR 3 பவர் 13 - ஆர் எக்ஸ் பவர் 26 -2r -r சேர்ந்தால் நம்மளுக்கு என்ன வரும், -3r டிவைடட் பை 2 பவர் 13 - ஆர். 2 பவர் 13 - ஆர். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -5 பவர் ஆர். சார் இது எப்படி சார் -3r வந்ததுன்னா ஒரு தெரியல, கால்குலேட்டர் எடுத்து அடிச்சு பாருங்கள். -2r -rங்கிறது -3r. இந்த ஆருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்ஸ் -2. இந்த ஆருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -1. கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -3. அப்போ -3r. புரியுதுங்களா? இதுதான் TR+1, அதாவது ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா.
அதாவது நமக்கு டெரைவ் பண்ணி கிடச்சது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டெப் 2ல் நம்ம என்ன டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம்? டு ஃபைண்ட், முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள். டு ஃபைண்ட் என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்? 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 7th டேர்ம் கண்டுபிடிச்சிடலாங்களா? டு ஃபைண்ட் 7th டேர்ம். அப்போ 7வது டேர்ம் என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 1ஆம் நம்பரை மைனஸ் பண்ணணும். 7th டேர்ம்னா 7 - 1. அப்போ ஆரோட வழி என்ன? 8. ஆரோட வழி வந்து 6. R = 6ன்னு சொல்லி எங்கே கொடுக்கணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறதுனா ஜென்ரல் டேர்மில் எங்கெல்லாம் R இருக்கோ அங்கே டிக் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். இங்கெல்லாம் R இருக்குங்களா? இந்த ஆறுக்கு இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 6 கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள். T 6 + 1 = 13C6 3 power 13 - 6 x power 26 - 3 × 6 divided by 2 power 13 - 6 அடுத்து -5 power 6. T 6 + 1 என்னவா மாறிவிடும்? நம்மளுக்கு 7ஆக வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். அப்போ 13C6 அப்படியே வரும். 3 power 13 - 6 13 - 6 கால்குலேட் அடிச்சு பாருங்கள். 13 - 6 என்னமா வரும்? 7. 3 power 7. அப்போ x⁴ 26 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 3 × 6. ஆன்சர் என்ன பாருங்கள்? 8. x⁴8. அடுத்து டிவைடட் பை 2 power 13 - 6ன்னு கால்குலேட் அடிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 7 வரும். அடுத்து -5 power 6. இவ்வளவுதான். இது வந்து நம்ம ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து என்னென்னா 7th டேர்முக்கு உண்டான ஆன்சர். அப்போ நம்ம இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரி, நெக்ஸ்ட் பேஜில் கண்டுபிடிச்சிக்கலாங்களா? அப்போ ஸ்டெப் 3ல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 8th டேர்ம். டு ஃபைண்ட் 8th டேர்ம், 8வது டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 8th டேர்ம்னா ஆரோட வழி நம்மளுக்கு என்னமா வரும்? 8 - 1. அப்போ R = என்ன வரும் பாருங்கள்? 7. R = 7 சொல்லி எங்கே கொடுக்கணும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது என்ன? ஜென்ரல் டேர்ம். அப்போ Rக்கு பதிலாக 7. T 7 + 1 T 7 + 1 = 13C7. புரியுதுங்களாம்மா? 13C7 3 power 13 - 7. 3 power 13 - 7. R இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம 7 கொடுக்குறோம். அவ்வளோதான். x power 26 - 3 × 7. x power 26 - 3 × 7 divided by 2 power 13 - 7. 2 power 13 - 7. Rக்கு பதிலாக 7. இங்கே -5 power 7. புரியுதுங்களா? அப்போ -5 power 7. இப்போ T 7 + 1 நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 8ஆக மாறிடும். அப்போ 13C7 3 power 13 - 7 நம்மளுக்கு என்னமா வரும்? 6 வருங்களா? இங்கே பாருங்கள், தெரியலனா கால்குலேட் அடிச்சு பாருங்கள். 13 - 7 கால்குலேட் அடிச்சு என்ன வருது பாருங்கள்? 6. அப்போது அடுத்து x⁴ 26 - 3 × 7 இருக்குங்களா? இதை கால்குலேட் அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 26 - 3 × 7. ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 5. அப்போ x⁴ வந்து என்ன? 5 டிவைடட் பை 2 power 13 - 7 நம்மளுக்கு என்ன வரும்? 6 வரும். அடுத்து -5 power 7. அப்போ இதுதான் 8th டேர்முக்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களாமா? இதுதான் 8th டேர்முக்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ 7th டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம், 8th டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் நல்லா பாருங்கள், என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அதிலிருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக 7 கொடுத்தீங்கன்னா 7 + 1 வந்து 8th டேர்மாக மாறிடும். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வந்து 7th டேர்ம். அப்போ 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். என்ன டேர்மோ அந்த டேர்ம்லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இது ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் வரணுங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ஈஸியான 10 மார்க்ஸ் வந்து ஈஸியான 10 மார்க்ஸ் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. TR + 1 = NCR x⁴ n - r a r. இது ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா, மிடில் டேர்முக்கு ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். இது தெரிஞ்சதுன்னா இந்த சம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.